வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. WWEல எத்தனையோ ரெஸ்லர்ஸ் இருந்தாலும் ரோமன் ரெய்ன்ஸ் தான் இப்போதைக்கு டாப் 1 ரெஸ்லராக இருக்கார். அவரை வீழ்த்ததுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சில பேர் சொல்லுவாங்க ரோமன் ரெய்ன்ஸ் அப்படி நேர்மையாக எத்தனை பேரை பீட் பண்ணியிருக்காருன்னு. உண்மைதான். ரோமன் ரெய்ன்ஸ் அதிகமான அளவு பெரிய ரெஸ்லர்ஸ் கூட மோதும்போது கண்டிப்பாக அவருடைய பிளட் லைனுடைய உதவியின் மூலியமாக மட்டுமே வெற்றி பெற்றிருக்காரு. இதை நம்மளால எல்லாருமே ஏற்றுக்கலாம். ரோமன் ரெய்ன்ஸ் இப்போதைக்கு ஒரு டாப் 1 சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இந்த வீடியோ நான் போடலாமா வேண்டாமான்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை கேட்கும்போது துணிஞ்சு நீங்கள் போடுங்க, ரெஸ்லிங் கண்டென்ட் தானே, ஏன் ரோமன் ரெய்ன்ஸுக்கு மட்டுமா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எல்லாருக்குமே சொல்கிறீங்க, அதனால் தைரியமாக போடுங்கன்னு சொன்னீங்க. அதனால் தைரியமாக இந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸோட கெரியரில் ட்ரைபல் சீஃபாக இருந்து அவர் பிக்கெஸ்ட் மேட்ச் ஆடினது தான். அவர் ட்ரைபல் சீஃப் ஆனதுக்கப்புறமா ஒரு பிக்கெஸ்ட் மேட்சுன்னு கேட்டிங்கன்னா எட்ஜ் வெர்சஸ் டேனியல் பிரையன் வெர்சஸ் ரோமன் ரெய்ன்ஸுக்குள்ள ரசல் மீனியாவில் நடந்த மேட்ச் தான். இது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியுமே இந்த அளவுக்கு ஹைப்பாக இருந்துச்சுன்னு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் டிஸ்டர்ப் எதுவுமே இல்லாட்டாலும் ரோமன் ரெய்ன்ஸ் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா எட்ஜையும் டேனியல் பிரையனை வீழ்த்தி நான் தாண்டா கெத்து அப்படிங்கிறத எல்லார் மத்தியிலையும் நிரூபிச்சிருப்பார். இதில் ஜே உசோ இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். மற்ற டேனியல் பிரையன் இருக்கார், எட்ஜ் இருக்கார். அவங்கள காட்டிலும் ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் சிங்கிளாகவே சமாதி கட்டினார். பெரிய லெவலில் அவருக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. 2 பேருக்குமே அட் அ டைம் சமாதி கட்டி வின் பண்ணார். ஆனால் அதே எட்ஜு கூட மணி இன் தி பேங்கில் விளையாடும் போது அப்படி தருமன்னார். மேட்சே ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. பட் ஆனால் மேட்ச் முழுக்க ஜே ஊசோட இன்வால்மெண்ட்டும் ஜெமி ஊசோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூட அவருக்கு சப்போர்ட்டிங்காக இன்னொரு பிரதரான செத் ரோலின்ஸ் வேறு, அவரும் வேறு சேட்டப் பண்ண கடைசியில் எட்ஜ் பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டார். செத் ரோலின்ஸோட இன்வால்மெண்ட்லாம் அந்த மேட்ச்சில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதன் மூலியமாக தான் ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை மணி இன் தி பேங்கில் ரீட்டைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரே வந்துடுச்சு. அந்தளவுக்கு ஊசோஸோட இன்வால்மெண்ட்டும் அதே நேரத்தில் செத் ரோலின்ஸோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கு ரொம்ப க்ளீனாக யாருமே இல்லை, தனியாக தான் சமாதி கட்டினார். டீமன் பேலருக்கும் பார்த்தீங்கன்னா சமாதி அண்ணன் கட்டிட்டார். ஆனால் பிராக் லெஸ்னர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிட்டார். பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவலில் மோதினார். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெமி அண்ட் ஜே உசோடைய ஹெல்ப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் ரோமன் ரெய்ன்ஸ் வின் பண்ணார். ரெசல்மேனியாலையும் பார்த்தீங்கன்னா ஜெமி அண்ட் ஜே உசோ பால் ஹேமனுடைய ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதில் தான் அவர் அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். ஸோ இதாச்சும் பரவாயில்ல, இதிலலாம் கொஞ்சம் தான் ஹெல்ப்பு. ஆனால் முழுக்க 5 vs 1 அப்படின்னு ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா சம்மர் ஸ்லாமில் பிராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெய்ன்ஸுக்கும் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடந்திருக்கும். அதில் முழுக்க ரோமன் வெர்சஸ் பிராக்ல நடக்கலை, பிளட் லைன் வெர்சஸ் பிராக் தான் நடந்துச்சு. அந்தளவுக்கு பால் ஹேமன் கூட இறங்கி பிராக் கூட சண்டை போடுறதுக்கு நிற்கிறாரு. அந்தளவுக்கு மேட்ச் முழுக்க பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு டாமினேஷன் இல்லாமல் பிளட் லைன் பிரதர்ஸே டாமினேஷன் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா 1 vs 5 தான். ஏன்னா 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இந்த மேட்சும் கொண்டு போனாங்க. சாரிப்பா, 1 vs 4. நம்ம சோலோ சிக்காவா கிடையாது இல்லை இந்த டைமில். ஸோ ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் பால் ஹேமன் அண்ட் ஜேமி அண்ட் ஜேசோ வெர்சஸ் பிராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக தான் கொண்டு போனார். இதுக்கு மேலே தேரியோட இன்வால்மெண்ட்டு அந்த பொட்டியும் தூக்கி தூர போட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பிராக் லெஸ்னர் வின் பண்ணலான்னு பார்த்தாரு. பட் ஆனால் தலைவன் ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கும்பலாக எல்லாரையுமே சேர்த்து 4-on-1 மேட்சாக இந்த மேட்ச்சில் ஒரு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. சரி, அடுத்தது ரோமன் ரெய்ன்ஸுக்கு பிக்கஸ்ட்டு ஹெல்ப்பாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ மேக்கிண்டருக்கும் ரோமன் ரெய்ன்ஸும் மேட்ச்சில் சோலோ ஸ்டிக்காவா. ஆக்சுவலி இந்த மேட்ச் ஒரு பெரிய மேட்ச்சு. இதில் யாரை வேணாலும் மன்னிப்பேன், டைசன் ஃபியூரி மன்னிக்க மாட்டேன். இடையில தேடி மணி இன் தி பேங்க் கேஷிங் பண்ண வரும்போது யாரோட டிஸ்டர்பரும் கூடாது, மேட்ச் க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் நொட்டிகிட்டு இருப்பாராம். சோலோ சிக்கா வரும்போது அவனை கீழே தள்ளி விட வேண்டியது தானே, அவன் அட்டாக் பண்ணால் மட்டும் நிமிர்ந்து நிற்பாரான். சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரோமன் ரெய்ன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த மேட்ச் முழுக்க ட்ரூ மேக்கிண்டர் தான் நியூ சாம்பியன் ஆவார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ் இருந்தது. பட் ஆனால் அதை தகுத்து எறிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நம்ம அண்ணன் ரோமன் ரெய்ன்ஸ் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை சோலோ சிக்காவா மூலியமாக ரீட்டைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா நிறைய மேட்சஸ் விளையாடிருக்கலாம், சின்ன மேட்சஸ் தான். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட நம்ம அண்ணன் விளையாடிருப்பார். இதில் ஊசோஸ் தடங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தடங்களாக கெவின் ஓவன்ஸ் சமிசன் இருக்கிறாங்க. ஆனால் இடையில சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியே மேட்ச்சில் டிஸ்டர்பாக இருக்க வெளியே போன அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமும்
தலையில் முக்காடெல்லாம் போட்டுட்டு வந்து ஸோ ரோமன் ரெயின்ஸை தோக்கடிக்கிறதுக்காக சமூன்ஸ் மேக்கை பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோஸ்க்கு போட்டு இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டியர் போட்டு வின் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மேட்ச் ஒரு கிளியரான ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கிளியரான ரிசல்ட்லாம் முடிச்சிட்டாங்க. ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் கூட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் கூட ஜெம்மி யூசோ வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஜெம்மி யூசோ சோலோ சிக்கவாலாம் யாருக்காக? ரோமன் ரெயின்ஸுக்காக. ஏப்பா சாமி ஜெயினை கூடயே ரோமன் ரெயின்ஸ் க்ளீனாக வீழ்த்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. இப்போ சொன்னது எல்லாமே பெரிய பெரிய பேப்பர்ஸில் ரோமன் ரெயின்ஸ் ஹெல்ப் பண்ணவங்க. இதை தவிர்த்து ஜான்சினா, ரிடிலு, ஈவன் பார்த்தீங்கன்னா எச் மாதிரி டேனியல் பிரைன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேப்பரில் சிங்கிளாகவே மற்றவங்களோட ஹெல்ப் மூலியமாக இல்லாமல் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணியிருந்தாலும் இப்போ சொன்ன மேட்சஸ்லாம் மற்றவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பிளட் லைன் பிரதர்ஸ் ஹெல்ப் மூலியமாகவும் அதேமாதிரி சித்ரோலன்ஸோடைய ஹெல்ப் மூலியமாகவும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம சேனலில் ரோமன் ரெயின்ஸ் வீழ்த்திய 10 லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். விருப்பம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. லைஃப் ஹிஸ்ட்ரி, அவர் ஏன் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே போட்டுட்டோம். இதுக்கப்புறமா போடுறது எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ராக் லெஸ்னருடைய ட்ராக்குக்கு போக வேண்டியதான். சரி, தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை